திடுமென வண்டியை இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எனது வண்டியை நோக்கி வேகமாக முறைத்து கொண்டே வந்தார். ஏதோ சத்தம் போட்டார். நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்தும் கூட வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து பேசிக் கொண்டிருந்தார். நமது கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த இடத்திலே வந்ததும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார், வேகமாக பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது. அவரை எதிர்த்து பேச நமது இயக்கத் தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். கார் வந்தபோது இவர் 2 வீலர்ல வராரு, அவங்க கார் பின்னாடி வந்து இடிச்சிருது. இடிச்சோன்னே அவர் திரும்பி என்னங்க இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்கிறாரு, யாரு இறங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க இறங்காத பட்சத்துல இவர் என்ன பண்றாருன்னா வண்டியை விட்டுட்டு இறங்கி போய் பாக்குறாரு. பார்க்கும்போது திருமாவளவன் உள்ள உட்காந்துருக்காரு, மனுஷர் விஐபி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே இப்ப டீசெண்டா வந்துடுறாரு. சரி அப்படின்னு அவர் சாரி கட்டுன்னு வந்துடுறாரு. வந்த உடனே திருமாவளவன் கார்ல இருந்து ஒரு 4 குண்டாஸ் மாதிரி இறங்குறாங்க. 20-25 பேர் இறங்கி இவரை போட்டு அடிக்கிறாங்க. நம்மால் நிமில் தலையில, முதுகுல, கழுத்துல, பின்தலையில எல்லாத்தையும் போட்டு அடிச்சு போலீஸ் வந்து போலீஸ் அடிக்கிறாங்க. குண்டாஸ் வந்து அடிச்சு ஒரு பார் கவுன்சில் கூட்டு போயிடுறாங்க. போலீஸ் பார் கவுன்சில் இதுக்குள்ள கூட்டு போனோடனே, பில்டிங்ல கூட்டு போனோடனே பார் கவுன்சில் மெயின் டோர் வந்து உடைக்கிறாங்க. அந்த விசிகா கட்சிக்காரங்க, அவர் திருமாவளவனோட கூட்ட இருந்தவங்க விசிகாக்கு வந்து பார் கவுன்சில் டோர் வந்து உடைக்கிறாங்க. டமால் டிமில் அடிச்சு டோர் உடைக்கிறாங்க. டோர் உடைச்சு ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டு போலீஸ் என்ன பண்றாங்க, அங்க இருந்து வந்துடுறாங்க. இவர் அடிபட்டிருக்காரு, சிவியரா அடிபட்டிருக்காரு, பிரச்சனை இருக்கு எல்லாமே தெரிஞ்சுமே போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்காம அவர் அங்கேயே மயக்கம் வருது என்னால முடியலன்றவரை யாரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வைக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரமா உட்கார வைக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. மயக்கம் வந்து ஒரே ரொம்ப முடியாம போய் இதெல்லாம் விழுந்து வருகிறாரு. அப்புறமேட்டு கேட்கிறோம், போலீஸ் நடிக்கிறாரு அவரு அப்படின்றாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு டாக்டர் ஆம்புலன்ஸ்ல வந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சீரியஸா இருக்காரு, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபி எல்லாம் செக் பண்ணி அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு வராங்க. அப்பயும் அவருங்க விடல. ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரிசீவ் பண்ண மாட்டாங்க போலீஸ். என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. அவர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறோம் ஸ்டேஷன்ல உட்காந்து, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காரு, கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுங்கன்னா நான் ஆளுங்கட்சில இருந்து எனக்கு ப்ரெஷர் வருது, அதனால ரிசீவ் பண்ண முடியாது, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு இதுல பாதுகாப்பு இல்லை. நான் வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு நார்மல் மனுஷனுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்க? ஒரு ஆளுங்கட்சி சப்போர்ட்ல இருக்காருன்னா அவர் என்ன வேணா பண்ணலாமா, யாரை வேணா அடிக்கலாமா ரோட்ல இறங்கி? ஒரு வழக்கறிஞரை இந்த மாதிரி ஒரு தாக்கி பார் கவுன்சில் உள்ள போய் தாக்கி இதான் ரொம்ப பெரிய அஃபென்ஸ். ஆனா அதெல்லாம் பண்றாங்க தைரியமா.